पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பாண்டவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தியும் கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை தூதுவனாக சென்று அந்த ராஜ்யத்தை பெற்று தரும்படி பணிக்க பகவான் கிருஷ்ணன் ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு அவன் செய்து வரும் அதர்ம காரியங்களுக்கு துணை நின்றதனால் இன்று அவனுடைய குலமே நாசமாக போகிறது என்பதனை சுட்டிக்காட்டியும் பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரத மகரிஷி, காம்தாரி எவ்வளவோ நல்ல விஷயங்களை எடுத்து கூறியும் அதனை கேட்காது தூதுவனாக வந்த கிருஷ்ணனையே கட்டிப்போட நினைத்தான் துரியோதனன். சாத்தகி மூலமாக இந்த விஷயத்தை அறிந்த பகவான் கிருஷ்ணன் யார் யாரை கட்டுகிறார்கள் அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் அதை கண்டு மகிழ்ந்தனர். இதற்கு தீர்வு எதுவுமே இல்லை, நிச்சயமாக யுத்தமே என்று பகவான் கிருஷ்ணன் கிளம்பி குந்தியை சந்தித்து தன்னுடைய புதல்வர்களுக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்க நீண்ட நெடிய உபதேசத்தை வழங்கினால் அதனை கிருஷ்ணன் மட்டுமல்லாது பீஷ்ம துரோணாதிகளும் கேட்க துரியோதனனிடம் தெளிவாக சொன்னர் பீஷ்மரும் துரோணரும், நாங்கள் இருப்பதோ இன்னும் சொல்ப காலமே, அதாவது யுத்தத்தில் நாங்கள் வெல்லப்படுவது உறுதி என்பதனை சூச்சகமாக சொல்லியும் அதனை கேட்கவில்லை துரியோதனன். யார் சொல்லியுமே கேட்கல, அவ்வளவு பெரிய துஷ்டன். அப்போ அடுத்து கர்ணனை சந்தித்தான் பகவான் கண்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களிடம் நீ சேரு, நீயே மூத்தவனாகிறாய், அங்கு இருக்கக்கூடிய ராஜ்யத்தை நீ பரிபாலனம் செய்யலாம் என்று கூறிய போதும் அதனை மறுத்தான் கர்ணன். வேறு வழியின்றி உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிளம்ப விதுரன் ஓடி வந்து குந்தியிடம் யுத்தம் நடக்கப் போகிறது, மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படுகிறது, ஏதாவது செய் என்று குந்தியை தூண்ட கடைசி முயற்சியாக நான் கர்ணனை சந்திக்கிறேன் என்று குந்தி சென்றால், ஆனால் பல கேள்விகளை கர்ணன் கேட்க எந்த கேள்விக்கும் குந்தியால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது திடீரென பாசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்க குந்திக்கு அந்த பதில் இல்லை அவளிடம். அப்போ ஒரே ஒரு வாக்கினை மட்டும் கர்ணன் கொடுத்தான். அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் போரில் நான் கொல்ல மாட்டேன் என்கின்ற வாக்கினை குந்தியிடம் கூறி பிரதட்சணை நமஸ்காரம் செய்து அனுப்பி வைத்தார். உபப்ளாவ நகரத்திற்கு வந்து பகவான் கிருஷ்ணன் பாண்டவரிடம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னான். வேறு வழியே இல்லை, யுத்தமே இதற்கு தீர்வு, இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பமாகிறது. உடனே தர்மராஜன் குருக்ஷேத்திரத்திற்கு வந்து அத்தனை பேர் தங்குவதற்கும் உண்ணுவதற்கும் உண்டான கூடாரங்களை அமைக்கும் பணியை செய்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்தான் தர்மராஜன். இப்போ பாண்டவர்கள் தூதுவர்களாக பிராமணரையும் பகவான் கிருஷ்ணனையும் அனுப்பினான் இல்லையா? இப்போ துரியோதனன் அனுப்புறான் தூதுவனை. யாருன்னா சகுனியினுடைய மகனான உலூக்கனை. கலிங்கன் மூலமாக பெற்ற உபதேசம் அதர்மம் அனைத்தையும் தர்மம் என உபதேசம் வாங்கினான். யாரு? கலிங்கன் மூலமாக துரியோதனன். அவனுடைய சிந்தனையும் அதை ஒட்டியே இருந்தது, மனதில் பதிந்தது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் மற்றவர் மனதை காயப்படுத்தும்படி அவனுடைய உபதேசம் இருந்தது. தர்மராஜன் பீமசேனன் மட்டும் அல்லாது பகவான் கிருஷ்ணனையும் ஒரு வித்தைக்காரன், உன்னால் தான் விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்க முடியுமா
என்னாலும் முடியும், வெறும் பேச்சை பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும், யுத்தத்திற்கு வந்தால்தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அநியாயங்கள் அதர்மங்கள் நடந்த பின்னும் உங்களால் கை கட்டி அமைதியாக எப்படி நிற்க முடிகிறது என்று பாண்டவர்களுடைய வீரத்தை தூண்டுவதாக அமைந்தது துரியோதனுடைய அந்த தூதுவன் மூலமாக கொடுத்த உபதேசங்கள். அப்போ இது அத்தனையும் கேட்டு தர்மராஜன் அந்த தூதுவன், ஒன்னா நீ கிளம்பு, இல்லைன்னா தாராளமா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இவ்வளவு விஷ வார்த்தைகளை கூறிய உலூக்கனையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமே தர்மராஜனிடம் இருந்தது. இப்போ அடுத்து இங்கு அஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனை சந்திக்க வேதவியாசர் வருகிறார். அப்போ ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்னாடி வெற்றி யார் பக்கம் என்பதை எப்படி தீர்மானிப்பது என்று திருதராஷ்டிரன் கேட்க, அதில் நிறைய சகுன சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் என்னென்ன நிகழ்ச்சி நம் கண்முன்னே நடந்தால் வெற்றி நமது என்பதனை ஒரு பட்டியல் படுத்துகிறார். பட்டியல் படுத்துவதோடு மட்டுமல்லாமல், ஒருவரிடம் 11 அக்ஷௌணி படைகள் இருக்கின்றன, மற்றவரிடம் 7 சைன்யங்கள் இருக்கின்றன என்கின்ற பெரிய சிறிய பேதம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவர்கள் எப்படி உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் என்பதே முக்கியம். ஒருவேளை நிறைய போர் வீரர்கள் இருக்கலாம், உற்சாகம் குன்றி இருந்தார்கள் என்றால் எண்ணிக்கை எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லை. மற்றவரை பாருங்க, வெல்ல வேண்டும் என்றால் யுத்தம் என்பது நிச்சயமாக சிரேஷ்டமானது அல்ல, அது கடைசியாக செய்ய வேண்டியது. அதற்கு முன்னான என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் உபாயத்தால் வெல்ல வேண்டும். ஒன்று, இதையத்தான் முதல்ல ஒரு ராஜர்கள் தீர்மானிக்க வேண்டும். யுத்தம் என்பது கடைசி. வேறு ஏதாவது உபாயங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக எதிரியை நம் வசப்படுத்த வேண்டும். இதுதான் முதல் முயற்சியாக இருக்க வேண்டும். அல்லது இரண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு, சத்ரு ஒருவருக்குள்ளே ஒருவரை சரி ஒரு சண்டையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜெயத்தை காண்பது அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வழி இருக்கிறது. அதை இரண்டாவது முறை இது இருக்கு இல்லையா, இதை செய்தாவது நாம் யுத்தத்தை தவிர்க்க வேண்டும். இந்த ரெண்டும் பயன்படாத பட்சத்தில் மட்டுமே யுத்தத்திற்கு நாம் செல்ல வேண்டும். யுத்தம் என்பதை கடைசியாக வைக்க வேண்டும் என்று வேதவியாசர் நம்ம திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல், பரஸ்பரம் எதிரியோடு போர் புரிபவர்கள் முழு பலத்தோடு இருந்தால், 7 அக்ஷௌணி இல்லை திருதராஷ்டிரா, வெறும் 50 பேர் இருந்தாலும் போதும், நிச்சயமாக வெற்றி அவருடையதே. எண்ணிக்கையை வைத்து யுத்தத்தினுடைய வெற்றி என்றுமே தீர்மானிக்கப்படுவதில்லை. அப்படி பார்த்தா பாருங்க, கிருஷ்ணன் பலராமன் 2 பேர் மட்டுமே ஜராசந்தன் கிட்ட இருக்கக்கூடிய 23 அக்ஷௌணியை அழித்தனர். அதற்கு 7 அக்ஷௌணி இல்லை, 700 பேர் இல்லை, 70 பேர் இல்லை, 2 பேர் 23 அக்ஷௌணிகளை அழித்தார்கள். அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வெற்றி அப்படிங்கிறது சைன்யத்தினுடைய எண்ணிக்கையில் அமைவது அல்ல. வெற்றி தோல்வி என்பது தெய்வத்தினுடைய இச்சையால் நமக்கு கிடைப்பது. ஜெயத்திற்கு காரணம் பகவானுடைய அனுக்கிரகம் தானே தவிர நாம் போர் புரிகிறோம், அது நம்மளுடைய பிரயத்தனம். வெற்றி தோல்வி என்பது பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. வெற்றி தோல்வி என்னைக்குமே சாஸ்வதம் அப்படின்னு இல்லை. இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா துரியோதனன் இதுவரை ஏதோ தானே வெற்றி பெற்றது போல நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் யுத்தம் என்று வரும் பொழுது
அவனாகவே தன்னுடைய தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். இதையும் திருதராஷ்டிரன் முன்னாடியே வேதவியாசர் கூறினார். ஜெயம், வெற்றி என்பது தற்காலிகமானது. ஏதோ நாம் ஜெயித்து கொண்டே இருப்பது போல அந்த பிரமை இருக்கலாம். ஆனால் யுத்தம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று மார்த்தட்டி கொள்வதற்கு யுத்தம் என்றும் யாருக்கு தனியாக உகந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. அது மட்டுமே. இப்போ அர்ஜுனனை பற்றி நினைச்சா, யுத்தத்துல எவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை காண்பித்தான் அர்ஜுனன். தான் ஒருவனாக நின்று கிருஷ்ணன் சாரதியாக இருக்கும் பொழுது சுமார் 5 அக்ஷௌணி படைகளை தான் ஒருவனாக, ஏன்னா 11 அக்ஷௌணி இருந்தது இல்லையா, அதில் 6 அக்ஷௌணியை ஒருவனாக இருந்து வீழ்த்தியவன் பீமசேனன். மீதம் இருந்த 5 அக்ஷௌணியை அர்ஜுனன் ஒருவனாக நின்று அழித்தான். சரி, ஆனால் யுத்தம் முடிந்த பின்பு கிருஷ்ணனுடைய அவதார காரியம் முடிந்து தன்னுடைய லோகத்திற்கு சென்ற பின்னாடி கிருஷ்ணனுடைய பத்னிகளை கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டில் நிறைய கள்வர்கள் சூழ்ந்தனர். அந்த நேரத்திலே எத்தனை 5 அக்ஷௌணி படைகளை ஒருவனாக நின்று அழித்த அர்ஜுனனால் பாருங்க, அந்த காடில் இருக்கக்கூடிய கள்ளர்களை வெல்ல முடியவில்லை. அதாவது எதையோ அஸ்திரத்தை எடுக்க வேண்டியது, உடனே எவ்வளவு யோசித்தாலும் அந்த மந்திரம் அவனுக்கு புலப்படவில்லை. கடையில் அந்த அஸ்திரம் முழுக்க தீர்ந்து விட்டது. எந்த மந்திரத்தை பிரயோகித்தால் அது வரும் என்பதையே மறந்து கேவலம் காட்டில் உள்ள கள்வரிடம் தோற்றான் அர்ஜுனன். பாரு, ஒருவனுடைய பலம் பகவானுடைய அனுகிரகம் பக்கத்தில் இருக்கும் வரை என்பதை நிரூபிப்பதற்காக மகாபாரதம் எடுத்து எம்புகிறது. கிருஷ்ணன் அர்ஜுனன் வரை இருக்கும் பொழுது அவனுடைய வீரம் எப்படி திறம்பட இருந்தது. கிருஷ்ணன் போன பின்பு அர்ஜுனன் பாருங்க, எவ்வளவோ காண்டி பதாரி அஸ்திர சஸ்திரங்களை கற்றவன், இந்திரலோகத்திற்கு சென்று எவ்வளவோ திறமைசாலி. ஆனால் பகவத் அனுகிரகம் இல்லாத போது எவ்வளவு முயற்சித்தும் அவனுடைய பராக்கிரமத்தை அவனால் காண்பிக்க முடியவில்லை. பாருங்க, அது போக வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி வருவது. யுத்தத்தில் அர்ஜுனன் வெற்றி பெற்றான். அந்த வெற்றி நிரந்தரமானதா அப்படின்னா காட்டில் கள்வரிடம் தோற்றான், அப்போ தோல்வி. அப்போ பாருங்க, இந்த நேரத்தில் என்ன சொல்றது, வேதவியாசர் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டிதனை கொடுத்து, அது போரில் என்ன என்ன நடக்கிறதோ அது அத்தனையும் பார்க்கும் சக்தியை சஞ்சயனுக்கு வேதவியாசர் அருளினார். ஏனென்றால் போரினை நீ பார்க்கிறாயா என்று வேதவியாசர் கேட்க, எனக்கு பார்க்கும் ஆசை இல்லை, அங்கு என்ன நடக்கிறதோ அதனை கேட்கும் ஆசை உண்டு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்ல, திவ்ய திருஷ்டிதனை சஞ்சயனுக்கு வழங்கி அங்கு என்ன நடக்கிறதோ அதை நீ கூறு, அதை திருதராஷ்டிரனுக்கு சொல் என்று வேதவியாசர் ஆசீர்வதித்து சென்றார். அப்போ திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் போருக்கு முன் பலவிதமான கேள்விகளை சஞ்சயனிடம் முதலில் கேட்கிறார். சஞ்சயா, இந்த பூமியை பற்றி கொஞ்சம் சொல். இந்த பூமி எப்படி சிருஷ்டியானது? பூமியில் என்ன என்ன விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றது? அதில் சிரேஷ்டமானவை எது? அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக கூறு அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்க, மன்னா, இந்த பூமியில் 2 வஸ்துக்கள் மிக 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 முக்கியமானது. ஒன்று தாவரம், மற்றொன்று ஜங்கமம். தாவரம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், மரம், செடி, கொடிகள், இவைகள் அனைத்தும் இணைந்தது தாவர வகையில் வரும். ஜங்கமா அப்படின்னா மனுஷன், பிராணி, பட்சிகள், இவையெல்லாம் பார்த்தோம்னா
இதையே ஜங்கமா என்று சொல்றோம். பூமியில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இரண்டே இரண்டு தலைப்பின் கீழ் கொண்டு வந்து விடுகிறார். ஒன்று தாவரம், மற்றொன்று ஜங்கமம். அதுல ஜங்கமத்தில் 3 விதமாக அந்த பிறவிகள் மாறி மாறி வருகின்றது. அது எப்படின்னா, ஒன்று அண்டம், இரண்டாவது ஸ்வேதம், மூணாவது ஜராயுதம். அண்டம் என்றால் முட்டை போட்டு அதன் மூலமாக தன்னுடைய இனங்களை விருத்தி செய்வது. ஸ்வேதம் அப்படின்னா வியர்வை மூலமாக தன் இனத்தை பெருக்கிக் கொள்வது. ஜராயுதம் என்றால் கர்ப்பம் தரித்து அதன் மூலமாக தன்னுடைய இனத்தை பெருக்குவது என்று மிக நீளமான அற்புதமான விளக்கம் இந்த பூமியை பற்றி கூற ஆரம்பிக்கிறான். மேலும் என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.